வணக்கம் நண்பா. இந்த ஒரு வீடியோ கிளிப் பார்த்திருப்பீங்க. ஜனவரி 6ஆம் தேதி திமுகவின் முன்னாள் தலைவரான திரு கருணாநிதி அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட்டது. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா எல்லாரையும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க, எல்லா ஆக்டர்ஸுமே இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அதில் நம்ம தளபதி இன்வைட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டாங்க. ஆனால் நம்ம தளபதி சில பேர் வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டாங்க, சில பேர் நம்ம தளபதி வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேரால பேசப்பட்டுச்சு. ஸோ இதுக்கு முதன்மையான காரணம் என்னன்னா பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம தளபதியே இவங்க வந்து ஒரு மேடையில அசிங்கப்படுத்திட்டாங்க. அதனால வந்து நம்ம தளபதி வரமாட்டாரு அப்படின்ற மாதிரி பேசப்பட்டோம். அது மட்டும் இல்லாம இப்ப ரீசெண்டா கூட இந்த ஒரு கலைஞர் நூற்றாண்டு விழாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோமோ வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ப்ரோமோ வீடியோல நம்ம தளபதியை பார்த்தீங்கன்னா காட்டவே இல்லை. ஸோ நம்ம தளபதியை மட்டுமா அப்படின்றது பார்க்கும்போது தலை அஜித் அவர்களுமே காட்டல. அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய சூர்யா, சிவகார்த்திகேயன், தனுஷ் இவங்க மாதிரியான ஆக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா காட்டியிருக்காங்க. ஆனால் நம்ம தளபதியும் தலை அஜித் அவர்களுமே காட்ட கிடையாது. இதனால தளபதி ஃபேன்ஸும் தலை அவர்களோட ஃபேன்ஸும் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி வராம இருந்தால் நல்லா இருக்கும், நம்மளை வந்து அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்னா சேர்ந்து இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா இது வந்து மிகப்பெரிய ஒரு இப்போ போராட்டம் அப்படின்ற மாதிரியே போயிட்டு இருக்குது. கலைஞர் நூற்றாண்டு விழாவுக்காக ஒரு பத்திரிகைலாம் அடிச்சு ரெடி பண்ணி எல்லாத்துக்குமே கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த பத்திரிகையில பார்த்தீங்கன்னா ரஜினி அவர்களோட நேம் தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டா கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி ரெண்டாவதா பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் நேம் தான் கொடுத்துருந்தாங்க. அதில் தேர்டோ ஃபோர்த் பிளேஸோ பார்த்தீங்கன்னா நம்ம தளபதியோட பேரு, அதே மாதிரி தல அஜித் அவர்களோட பேரே கிடையாது. இதுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க. ஏன்னா நம்ம தளபதி பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து 2026 கட்சி ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா ஸோ கட்சி நடத்த போறாரு அப்படின்ற மாதிரி நியூஸ் வெளியே இருந்ததுனால பார்த்தீங்கன்னா இவங்க வந்து தேனண்டால் ஃபிலிம்ஸோட முரளி அப்படின்றவர் இவர் தான் பார்த்தீங்கன்னா ஓனர். இவரை போயிட்டு தளபதி வந்து கூப்பிட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா இவர் கூப்பிட்டதா சரி ரைட்டு ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஆனால் திமுகவில் இருக்கக்கூடிய யாருமே பார்த்தீங்கன்னா போயிட்டு கூப்பிடல. ஸோ உதயநிதி பார்த்தீங்கன்னா நம்ம தளபதியோட ஃபேனு, நம்ம தளபதி வந்து அவரை வளர்த்து விட்டுருக்காரு. ஸோ சுறா படமும் ஏதோ ஒரு படத்துல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரெட்ஜன் ஃபிலிமை பார்த்தீங்கன்னா நம்ம தளபதியோட படத்தில் தான் பார்த்தீங்கன்னா கொண்டாடப்பட்டது. ஸோ அவங்க உதயநிதியும் பார்த்தீங்கன்னா நான் தளபதியோட படத்தை தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம தளபதியும் பார்த்தீங்கன்னா வாய்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளோ பெரிய நிறுவனமா ரெட்ஜென்ட் மூவி ஆனிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரெட்ஜென்ட் மூவிக்கு தான் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஃபேன் பேஸ் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு வளர்ந்து வந்ததுக்கு நம்ம தளபதியோட ஃபர்ஸ்ட் படம் தான் காரணம். ஆனா அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய இப்ப பாத்தீங்கன்னா இது நம்ம தளபதி வந்து அரசியலுக்கு வராரு அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா உதயநிதி இவங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு பாத்தீங்கன்னா நம்ம தளபதி வந்து வரக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த மாதிரி சில இன்சல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு வாரத்தை போயிட்டு நேர்ல போய் கூப்பிட்டுருந்தா கூட நம்ம தளபதி சரிப்பா ஓகே வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆனா இந்த மாதிரி எதுவுமே சொல்ல கிடையாது அவங்க. ஸோ சொல்லாதனால பாத்தீங்கன்னா தளபதி ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க. தளபதி ஃபேன்ஸ் நினைச்ச மாதிரியே நம்ம தளபதியும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு அட்டன் பண்ணல. அது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயமே. ஸோ யான்னு பார்த்தோம்னா நடிகர் ரஜினிகாந்த் அவர்களை தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இதுல பத்திரிகையில பார்த்தீங்கன்னா முதன்மையான பேர் பெற்றிருந்தாங்க. அதே மாதிரி சூப்பர் ஸ்டார் அப்படின்ற அவரே சொல்லிக்கிட்டு அலையிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ப்ரோமோ வீடியோலையும் இவரை தான் ஃபர்ஸ்டா போட்டிருந்தாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சரி கூட்டம் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி வருமாட்டுக்கு அப்படின்ற மாதிரி ஆச்சா புச்சான்னு நிறைய பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அங்க போய் பார்த்தோம்னா தான் தெரியுது. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா வெறிச்சோடி கிடக்குது. சேரை பார்த்துதான் ரஜினிகாந்த் அவர்கள் பேசிட்டு இருக்காரு. ஆனா நான் தான் நம்பர் ஒன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. ஸோ ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோ ஸ்டார்டிங்ல ஒரு வீடியோ ஒன்று போட்டுருவோம். ஸோ அதை பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டா நான் இந்த இதுக்கும் போடுறேன். பார்த்தீங்கன்னா குட்டிச்சுவரை எட்டி பார்த்தா கோடி பேரு அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு ஒண்ணு இவரோட ஜெயிலர் படத்துல வச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கான ஒரு வசனம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு படத்துல இருக்கும். ஸோ இந்த ஒரு மேடையில பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே கிடையாது. குட்டிச்சுவரை எட்டி பார்த்தோம்னா யாரையுமே காணா, வெறும் சேரை பார்த்து தான் அவர் பேசிட்டு இருக்காரு. ஸோ இந்த ஒரு இன்வைட் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு இன்வைட் அப்படின்னு சொல்லலாம். நம்ம தளபதியும் போகாதது மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயமே. ஆனா நம்ம தளபதியும் போயிருந்தாங்கன்னா நம்ம தளபதி மட்டுமே பேருந்தாருன்னா பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருந்திருக்கும். ஸோ விசில்லாம் பாத்தீங்கன்னா அண்ணல் பறந்திருக்கும். அந்த ஒரு இடமே பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து க்ரௌட் ஆயிருக்கும். வெளியில நிக்கிறதுக்கு கூட இடம் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஃபேன்ஸ் பட்டாலுமே நமக்கு இருக்காங்க. அதே மாதிரியே பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு நடிகர் வந்து கூப்பிடாம விட்டுட்டாங்க. அதுதான் பாத்தீங்கன்னா இப்ப திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு அவமானம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம தளபதியே ஒழுங்கா வந்து இன்வைட் அவங்க பண்ற விதமா பண்ணியிருந்தாங்கன்னா அந்த இடத்துக்கு நடத்துற விதமே வேற. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நம்ம தளபதியோட வாரிசு படம் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா லியோ சக்சஸ் மீட்ல கூட நம்ம தளபதி பேசியிருந்தாரு. எக்கச்சக்கமான பேர் வந்திருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம நான் இந்த ஒரு கலைஞர் நூற்றாண்டு விழாக்கே பாத்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ கிளிப் பார்த்துட்டு வாங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணது விஜய் வருவாரு, அஜித் வருவாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணா, ஆனா வரல. அவங்க நாங்க மிஸ் பண்றது அஜித் சாரை மிஸ் பண்றோம். அஜித் சார் வரல.
விஜய் சார் கூட வரலன்னு நினைக்கிறேன். மிஸ் பண்ணேன். இந்த ஒரு வீடியோ கிளிப் பார்த்துருப்பீங்க. ஸோ இதுல என்ன சொல்றாங்க அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் தலையும் தளபதியும் வருவாங்க அப்படின்றதுக்காக தான் வந்தேன். இங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே வரல. ஸோ ரொம்ப ஃபன்னாவே இந்த ஒரு இது முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. ஸோ இதுக்காக தான் நடிகர் ரஜினியாவது நம்பர் 1, நான் தான் நம்பர் 1 அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பார் போல. ஸோ அவரோட ரசிகரே பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வரல. ஸோ அவங்களே அது இப்போ ரஜினியோட ஃபேன்ஸே பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இப்போ கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா பாத்துங்களேன் எந்த அளவுக்கு அவர் நம்பர் 1 இப்போ வரல இருந்துகிட்டு இருக்காரு அப்படின்றது. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா அவர் மேல எக்கச்சக்கமான இப்ப ரீசெண்டா கூட ஒரு கேஸ் ஒண்ணு போயிட்டு இருக்குது. இது வேற இந்த மாதிரின்றதுக்காக யாரும் வரலையா என்னன்றது தெரியல. ஸோ அவரோட ஃபேன்ஸாக வந்திருக்கலாம், யாரும் வரல. ஸோ இந்த மாதிரி போச்சு அப்படின்றதும் தெரியல. கருணாநிதி அவர்களோட நூற்றாண்டு விழாக்கு 50,000 பேர் வருவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஸோ 50,000 பேர் இல்லைன்னா கூட ஒரு 20,000 பேராவது பார்த்தீங்கன்னா வருவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டதான். இப்போ 50,000 சேர் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த 20,000 பேர்ல 2,000 பேர் கூட வர கிடையாது. அங்க வந்தது பார்த்தீங்கன்னா 699 பேர் தான். ஸோ 700 அப்படின்றதுக்கே பார்த்தீங்கன்னா இன்னும் ஒருத்தர் தேவைப்படுது. அந்த அளவுக்கு தான் அந்த ஒரு ஃபங்க்ஷன் போயிருக்கு. நம்ம தளபதி எல்லாம் போயிருந்தாருன்னா அங்க 50,000 பேர் என்ன எக்கச்சக்கமான ஃபேன்ஸ் வந்திருப்பாங்க. ஸோ வேற மாதிரி நடந்திருக்கும். இது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு. இதுக்கப்புறமாவது ஒழுங்கா நடந்துக்கிட்டோம் அப்படின்றதுக்காக அந்த ஒரு வீடியோல கேட்டுக்கலாம். நமக்கு வந்து நமக்கு வந்து கருணாநிதி அவர்களோட ஃபங்க்ஷனுக்கு யார் வந்தா யார் வரல அப்படின்றதெல்லாம் மிகப்பெரிய ஒரு மேட்டரே கிடையாது. ஆனா நம்பர் 1 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிற நம்ம ரஜினி ஃபேன்ஸ் இருக்காங்க பத்தியா, அவங்கள பார்த்தோம்னா தான் இப்படி எல்லாம் தோணுது. ஏன்னா இந்த மாதிரினா எக்கச்சக்கமான விஷயம் நம்ம தளபதியோட கம்பேர் பண்ணி பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம தளபதியை பார்த்தீங்கன்னா இப்போ ரஜினிக்கு கீழே வச்சுலாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நம்ம தளபதி மட்டும் இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தாருன்னா, ஸ்டேஜில் ஏறி இருந்தாருன்னா, இது வந்து ஒரு ஆடியோ லான்ச் மாதிரி மிகப்பெரிய ஒரு விழாவாக கொண்டாடி இருப்பாங்க. ஆனா அந்த அளவுக்கு இல்லாம போயிடுச்சு. ஸோ ரஜினி ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களே வச்சு இப்போ ஓட்டிட்டு இருக்கலாம், அது வேற மாதிரி. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அவங்களே ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அது அவங்களுக்கு அவமானம்னு தெரியும். ஆனா அதை வச்சு பார்த்தீங்கன்னா நம்மளை ஓட்டிட்டு இருப்பாங்க. அவங்களுக்குள்ளுக்கே தோணும், ஸோ இவங்களுக்கெல்லாம் நம்ம போய் ஃபேனா இருக்கமே அப்படின்ற மாதிரி தோணும். இதனால என்ன பண்ணி தொலைறது அப்படின்றதுக்காக ஓட்டிட்டு இருப்பாங்க. அதையும் பார்த்தீங்கன்னா நம்ம கேட்டுட்டு இருப்போம். ஸோ பதிலுக்கு நம்ம அவங்க கொடுத்ததையும் தாண்டி தான் நம்ம கொடுப்போம். அந்த மாதிரி போயிட்டு இருக்கோம். என்னப்பா ரஜினி ஃபேன்ஸ் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபங்க்ஷன்ல வந்து கொண்டாடப்பட்டது. ஸோ 699 பேர் தான் பார்த்தீங்கன்னா இது வந்து கட்சி மீட்டிங்ல இருக்கவங்க மட்டும்தான் நினைக்கிறேன். ஸோ யாராவது வெளியில இருந்து யாராவது 2-3 பேர் வந்திருப்பாங்க ரஜினி அவர்களோட ஃபேனா. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா யாருமே வரல. ஸோ ரஜினி அவர்கள் மிகப்பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரிப்பா அவர் அதை பார்க்கணுமே அப்படின்றதுக்காக ஒரு 10 ஃபேன்ஸ் 20 ஃபேன்ஸாவது வரலாம். ஸோ அவங்களுமே இல்லாம இருந்தா என்னதான் பண்றது அப்படின்னு தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்து கொண்டாடி இருக்காங்க. ஏன்னா நம்ம தளபதி மட்டும் இன்வைட் பண்ணியிருந்தாங்கன்னா பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கூட்ட நெரிசலா இருந்திருக்கும். மிகப்பெரிய ஒரு போலீஸ் பட்டாளமே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இறங்கியிருப்பாங்க. அந்த அளவுக்கான நம்ம தளபதியோட ஃபேன்ஸ் பலம் இருக்கும். நம்ம தளபதியை பார்க்கணுமே அப்படின்றதுக்காக எக்கச்சக்கமான பேர் வந்திருப்பாங்க. இப்போ கூட நிவாரண உதவி நம்ம தளபதி நிறைய பேருக்கு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க கூட வந்திருப்பாங்க. நம்ம தளபதி நமக்கு நிவாரண உதவி பண்ணியிருக்காங்க, நிறைய ஹெல்ப்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா வந்திருப்பாங்க. ஸோ சினிமாவையும் தாண்டி தான் நம்ம தளபதி அவர்களுமே பண்ணிட்டு இருக்காரு. ஆனா ரஜினி அவர்கள் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் மக்களுக்கு எந்த ஒரு தொகை எதுவுமே பாத்தீங்கன்னா தந்தது கிடையாது. நெல்லையில தான் வேட்டையன் படத்தோட ஷூட்டிங் போயிட்டு இருக்குது. ஸோ திருநெல்வேலி தான் வேட்டையன் படத்தோட ஷூட்டிங் இப்போ போயிட்டு இருக்குது. அங்க இருக்க மக்களை பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி இங்க இருந்து சென்னையில இருந்து போய் பார்த்துட்டு இருந்திருக்காரு. ஆனா நெல்லையில ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்க ரஜினி அவர்கள் பார்த்தீங்கன்னா போய் பேசிட்டே வந்திருக்கலாம். ஆனா அவர் பேசக்கூட இல்லை. நம்ம தளபதி பார்த்தீங்கன்னா நிவாரண உதவி அதே மாதிரி ஊக்கத்தொகையெல்லாம் கொடுத்துட்டு வந்திருக்காரு. ஸோ நம்ம தளபதி ஒரு தமிழன், அதனால பார்த்தீங்கன்னா போய் செஞ்சுட்டு வந்திருக்காரு. ஆனா ரஜினி அப்படி கிடையாது. அவரு வெளியூர், அதனால பாத்தீங்கன்னா அவரு நம்ம மக்களுக்கு மேல எந்த ஒரு ஆதரவு எந்த ஒரு பரிதாபம் எதுவுமே வர முடியாது அவருக்கால. அதனாலதான் இப்போ வந்து ரஜினி அவருக்குமே பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து படம் வாய்ப்பு தான் முக்கியம். அதுக்காக தான் அவர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஃபேன்ஸே பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து நம்புறது கிடையாது இவரு. ஸோ அவரு படத்துக்கு போஸ்டர் ஓட்டணும், பேனர் வைக்கணும் எப்படின்றதுக்காக அவர் வந்து பயன்படுத்திக்கிறாரு. மற்றபடி அவர் வந்து வேற எதுக்குமே ஃபேன்ஸ் எதுக்குமே பாத்தீங்கன்னா பயன்படுத்திக்கிறாரு. ஆனா நம்ம தளபதி பாத்தீங்கன்னா மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்றதுக்காக எக்கச்சக்கமான விஷயத்துக்கு நம்ம தளபதியை பயன்படுத்திட்டு இருக்காரு. இது ஒரு நல்ல விஷயம். ஆனா இது சொல்ல போனா பாத்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து அது இதுன்னு ஏதாவது பேசுவாங்க. ஸோ இதோட நம்ம படிக்கலாம். ரஜினி ஃபேன்ஸ் வச்சு பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேர் பேசிட்டு இருக்காங்க. ஸோ யாருமே வரல அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க என்ன ரஜினி ஃபேன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா இங்க வந்து தனுஷ் இருக்காரு, அதே மாதிரி சூர்யா, அதே மாதிரி விக்ரம், சிவகார்த்திகேயன் இவங்கெல்லாம் இருக்காங்க. அவங்க ஃபேன்ஸ் தான் யாருமே வரல, அப்புறம் எங்களையும் மட்டும் சொல்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் விடுங்க, அவங்களாம் பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் அப்படின்ற மாதிரி பெரிய இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க யாருமே சொல்ல மாட்டாங்க. ஸோ அவங்க நடிக்கிறாங்க, கரெக்டா இருக்காங்க. ஆனா நம்பர் 1 நான் தான் நம்பர் 1 அப்படின்ற மாதிரி பத்தி நம்ம தளபதிக்கு ஈக்குவலான ஒரு ஃபைட் பண்றதுக்கான ஒரு வில்லன் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு நம்பர் 1 இருக்காரு. ஸோ இவரு பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பேசிக்கிட்டு இருந்தாரு. ஆனா இவரை பார்க்கறதுக்கு ஒரு ஃபேன் கூட வரல. இதுதான் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வருத்தமான செயலும் கூட அவங்களுக்கு. ஆனா நமக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபன்னான ஒரு நியூஸா இது வந்து கிடைச்சிருக்குது.
நம்ம தளபதி கலைஞர் நூற்றாண்டு விழாவுக்கு வந்திருந்தாருன்னா அரங்கம் எந்த மாதிரி இருந்திருக்கும், அதே மாதிரி தலா அவர்களும் வந்திருந்தாருன்னா இந்த ஒரு அரங்கம் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த ஒரு வீடியோவில் நம்ம பேசியிருக்கோம். ஸோ அது எப்படி இருந்திருக்கும் வந்திருந்தா அப்படின்ற உங்களோட இமேஜின்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் இப்போ போய்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் தளபதி பெஸ்ட்டான எல்லா அப்டேட்டுமே தொடர்ந்து அப்லோட் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஸோ நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.